ஹலோ ஹால் வெல்கம் அவர் சேனல். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா புளி வந்து உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் வந்து பேஸ்ட் அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டேன். நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் சின்ன கத்திரிக்காவாக வாங்கிக்கோங்க, காம்போட கூட நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து பெரிய கத்திரிக்காய் வாங்கிட்டேன். ஸோ தனியாக வதக்கிட்டு அதே எண்ணெயில் கடுகு வெந்தயம் சீரகம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் கருவேப்பிலை பூண்டு போட்டு வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதும் தக்காளியும் போட்டுக்கணும். நான் வந்து புளியிலே உப்பு போட்டதுனால இதில் உப்பு போடலை. நீங்கள் வேணும்னா உப்பு போட்டே வதக்கிக்கோங்க. வதங்கிட்ட பிறகு தக்காளி நல்லா வதங்கினா அந்த கிரேவி எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் போட்டு வதக்கிக்கணும். வதக்கிட்டு தேவைக்கேற்ப மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு வதக்கிட்டு புளி தண்ணி வந்து ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கணும். நம்ம தனியாக வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கத்திரிக்காவை வந்து தனியாக வச்சுக்கணும். நல்லா குழம்பு கொதிச்சோன்னு தான் அதில் போடணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.